நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நோய் ஏழை பணக்காரன்னு பார்த்து வரதில்ல. நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க. நான் காசு இல்லாம ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னேன்னா கொஞ்சம் கருணையோட பாருங்கன்னு சொல்றேன். இல்லாதவங்களுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னேன்னா கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கன்னு சொல்றேன். ஹாஸ்பிட்டலுங்கிறது சர்வீஸ் மென்டாலிட்டியோட நடத்தணும், ஃபேக்டரி மாதிரி நடத்தக்கூடாது. வரவங்க எல்லாம் நோய் சீக்கிரமா குணமாகணும்னு பாருங்க. எவ்வளவு பணம் தேர்தல் பார்க்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? மேடம் ப்ளீஸ் கூல் டவுன். என்ன ப்ராப்ளம்? அட்மிஷனுக்கு 5000 ரூபாய் கட்ட சொன்னேன் சார். 3000 ரூபாய் தரேன்ட்டு மிச்சத்துக்கு வளையல கட்டி கொடுக்குறாங்க சார். நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் சார். அவங்களுக்கு வேணுங்கிற செஞ்சு கொடுத்துட்டு ரூம் அலாட் பண்ணிடு. அப்படியே போகும்போதும் சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கிக்கோ. சார் நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். பரவாயில்ல சார், எங்களை மாதிரி ஒரு 50 பேர் தினம் பாக்குறாரு. அந்த டென்ஷன்ல தான் பேசிருப்பாரு. விட்டுடுங்க. நீங்க பேஷண்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ. போலாமா? வா. ஏன் சிஸ்டர், இங்க காசு அதிகமா புடுங்குவாங்களா? குடல் வெந்து போற அளவுக்கு தண்ணி அடிக்கும் போது மட்டும் காசு செலவாகும்னு தோணலையா? ஹாஸ்பிட்டலுக்கு காசு கட்டணுங்கும் போது மட்டும் கஷ்டமா இருக்கா? அவர் ஏதோ தெரியாம கேட்டுட்டாரு. விட்டுடுமா. பேஷண்டோட பேர் என்ன சார்? கிருஷ்ணா. ஜிண்டாக் 150 காலையில ஒரு டேப்லெட்டும் நைட்டு ஒன்றும் கொடுங்க. ஒரு லீவ் 52ன்னு ஒரு சிரப் எழுதியிருக்கேன். காலையில 2 ஸ்பூனும் நைட்டுக்கு 2 ஸ்பூனும் கொடுங்க. போகும்போது சீஃப் டாக்டரை ரிப்போர்ட்லாம் எடுத்துன்னு போய் பாருங்க. டாக்டர், இவரு என்ன சாப்பிடலாம்? தண்ணி அடிச்ச பார்ட்டியாச்சே, தண்ணியாவே கொடுங்க. ஐ மீன் லிக்விடா கொடுக்க சொன்னேன். எங்க ரொம்ப குளிர்து, ஏசி கொஞ்சம் கம்மி பண்ணலாமா? வேண்டாம், ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியா வைங்க. அப்பதான் கொடுத்த காசு ஜீரணமாகும். நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். 2 பேரும் தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க. நல்லா இல்ல. எல்லாம் இவனால வந்தது. படிச்சு படிச்சு சொன்ன குடிக்காதரா குடிக்காதரான்னு. இப்போ கண்டம் மட்டும் திட்டு வாங்க வேண்டியிருக்கு. நீங்க வாங்க. அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க தைரியமா அவர் அனுப்பிச்சு வைங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, நான் இருக்கேன்ல, எதை பத்தியும் பயப்படாதீங்க. ஓகே, உட்காருங்க சார். சார் நீங்க பேஷண்ட் கிருஷ்ணா கூட வந்தேன். நீங்க அவருக்கு அவர் ஃப்ரெண்டு. இவங்க என் மிஸ்ஸஸ். ஐ சி. இசிஜி எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. சார் இது எப்போ எடுத்தது? அந்த ஹாஸ்பிட்டல் போனவங்க எடுத்ததுங்க. சாரி சார், அவர் கண்டிஷன் ரொம்ப பேடா இருக்குன்னு டியூட்டி டாக்டர் சொன்னாரு. சரி, நீங்க எதுக்கு வேற ஒன்று எடுத்துட்டு வந்துருங்களேன். இல்ல டாக்டர், இது வந்து சார் ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வேற ஒன்று எடுத்துட்டு வந்துருங்க. ராமு, நான் போகிறேன். என்னை மன்னித்து விடு கிருஷ்ணா. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. சிஸ்டர், லைட் சந்திரகர் சட்டு போட்டு யாராவது பேஷண்ட் பாத்தீங்களா? வயிற்று பிடிச்சுக்கிட்டு இப்பதான் ஒரு பேஷண்ட் மேல போனாரு.
நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ராமு ராமு டேய், ராமு கிட்ட வராது ராமு. என்னாச்சுடா உனக்கு? வேண்டாம் உனக்கு ராமு. பைத்தியமா? எங்களை ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துற? உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன்டா. நான் தப்பு பண்ணிட்டேன்ற வருத்தத்துல தான் தினமும் குடிக்க ஆரம்பிச்சேன். உன் மூச்சிய பார்க்க முடியாம தான் போதையில கொஞ்சம் கொஞ்சமா என்ன நான் சாவடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் உங்களுக்கு இந்த கஷ்டம். அது வேணாண்டா, ஒரேடியா நான் செத்துலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். என்னை விட்டுறா, நான் போய் சேர்த்துடுறேன். நானும் என்னால உனக்கு உதவி இல்லைன்னாலும் தொந்தரவு இருக்க கூடாதுடா. சரிடா, சரி, குதி குதி, தற்கொலை பண்ணிக்க. தனியா போகாத, நானும் கூட வரேன். சேர்ந்தே குதிச்சிடலாம். வாழ்ந்தாலும் சேர்ந்தே வாழலாம், சாகிறதுனாலும் 2 பேரும் சேர்ந்தே சாகலாம். போடா. குதிக்கலாமா? 1 2 3 குதிங்க. என்ன, ஏன் குதிக்க மாட்டேன்றீங்க? என்னாச்சு? இப்ப குதிக்க போறீங்களா இல்ல நான் வந்து உங்களை தள்ளி விட்டுமா? பிரச்சனைனா ஏன் இப்படி 2 பேரும் ஓடி ஒளியறீங்க? கஷ்டம்னா ஏன் இப்படி தப்பிக்க பாக்குறீங்க? எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் சாவு தான் தீர்வுனா இந்த உலகத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாது. எல்லாம் தற்கொலை பண்ணிட்டு தான் சாவணும். என்ன கிருஷ்ணா, உனக்கு என்ன ஆச்சு? நான் ஒரு குடிகாரம்மா, என்ன திருத்தவே முடியாது. என்னால உங்களுக்கு நிம்மதியே இருக்காதுமா. வீண் செலவுதான். கிருஷ்ணா, குடிக்கிறது உன் பலவீனம், உன் தப்பு. அதுக்கு இப்ப காரணம் தேடாத. முதல்ல இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வா. செலவா அது அப்புறம் பாத்துக்கலாம், சமாளிக்கலாம். நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அவ தற்கொலை பண்ணிக்கிறாங்கடா. அவ இல்லாம எப்படி என்னால இருக்க முடியும்? ஒருத்தர் தப்பு பண்ணா இன்னொருத்தர் திருத்த பார்க்கணும். 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்றீங்கன்னா உங்களை மாதிரி இமோஷனல் ஃபூல்ஸ் நான் பார்த்ததே இல்லைங்க. இப்ப என்ன சாவணுங்கிறீங்களா? சாவுங்க சாவுங்க. இப்ப நீங்க குதிக்க போறீங்களா இல்ல நான் வந்து உங்களை தள்ளி விட்டுமா? என்ன நானும் உங்களோட குதிக்க போறேன் பாக்குறீங்களா? இல்லைங்க, தள்ளிட்டு ஜெயிலுக்கு போவேன் தவிர நான் உங்களோட குதிக்க மாட்டேன். நீங்க ஐயோ, வாங்க முதல்ல. என்னப்பா கற்பனையிலே எல்லா வண்டியும் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா? என்ன சூர்யா, வண்டி கொடுத்து 2 மாசம் ஆச்சு. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் இழுத்து அடிச்சிட்டு இருக்க. என்னைக்கு தரப்போற? பரவாயில்ல, இன்னைக்கு இருந்து வெயிட் பண்ணி வண்டியை ரெடி பண்ணிட்டு தான் எடுத்துட்டு போறேன். இது பார், இதான் வண்டி. அது மேல இருக்கிறதெல்லாம் வண்டியோட பார்ட்ஸ். எல்லாத்தையும் மொத்தமா அள்ளிட்டு போ. வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டியா? இல்ல. ஏன் எதுக்குன்னு கேட்டு என்ன டென்ஷன் படுத்தாத. ஒழுங்கா போயிடு. அப்ப ஏன் இவ்வளவு நாள் வண்டி வச்சிருந்த? அப்ப திருப்பி கொடுத்துக்க வேண்டியதானே? இப்போ இங்க இருந்து போறியா இல்லையா? நீ உருப்படவே மாட்ட. சந்தோஷம், அதான் இப்படி படுத்துனுக்குறேன். டேய் இத பாரு தாயம். அது தாயம் போட ஜெயிச்சிருவல. போடு. திருப்பி தாயம். சார் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? காசு கொடுப்பீங்கல்ல? தரேன். சீக்கிரமா பேசிடுவீங்கல்ல? சீக்கிரம் பேசிடுவேன். பண்ணிக்கங்க. போடு. ஒண்ணுமே வரல. ஏய் மொத்த
12 மூணு தாயம் 5 மொத்தம் போறேன். தம்பி இங்க சூர்யாங்கிறது யாரு தம்பி? நான் தான். கடை ஏதோ வேலை கொடுக்குறதா கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாருங்க, கடை வச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? பணத்தை வச்சுட்டு கடை எடுத்துக்கங்க. இந்த கடையில் உள்ள பொருள் எல்லாம் உங்களுக்கு தானே? ஏங்க இது திருடி சம்பாதிச்சேன்னு நினைச்சீங்களா? ஒவ்வொரு திரும்ப நான் சம்பாதிச்சதுங்க. எப்படி கேக்குறீங்க தம்பி? என்ன விலை சொல்றீங்க இத? கடையை பாருங்க, விலை என்னன்னு நீங்களே சொல்லுங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு தருமா? 25,000 ரூபாய்க்கு ஒரு பைசா கம்மியா நான் தரமாட்டேன். அந்த விலை கட்டுப்படியாக தம்பி, நான் வரேன். திரும்பி பார்க்காம போ. ஹாய் ராஜா. என்ன சுமதி, என்ன மறந்துட்டியா? எனக்கு இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாரும் முக்கியம் இல்ல. இப்படியே தான் சொல்ற, ஆனா ஏமாத்திக்கிட்டே இருக்க. நீங்க இப்பவே சொல்லுங்க, நான் ஓடி வந்துடுறேன் உங்க கூட. என்ன சொல்ற? நான் நாளைக்கு காலேஜ் கட் அடிச்சுட்டு காலேஜ் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றேன். நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. பார்க், பீச், சினிமா எங்க வேணாலும் போலாம். ரிஜிஸ்டர் ஆபீஸ் கூட போலாம். நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல சுமதி. நாளைக்கு கண்டிப்பா. என்ன காதல் பண்றீங்களா? என்னாச்சு சுமதி? நீங்க காதல் பண்றதுக்கு என் போன் தான் கிடைச்சதா? நீங்க பார், இந்த இடத்துல யாரும் காதலை பத்தி பேசவும் கூடாது, காதலை பத்தி மூச்சை விடக்கூடாது. போ, கிளம்பு. வந்துட்டாளுங்க எல்லாரும். எச்சு துப்புறதுக்கு என் போன் என்ன குப்பை தொட்டியா? India today firmly told government is determined to reject any engagement with Pakistan until the military region their pets and to cross border tension. மேடம், கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? என்னம்மா? சாருக்கு ஸ்பாஞ்ச் பாத் பண்ணணும். அப்படியா? சரி, நான் வெளியில இருக்கேங்க. ஓகே. சார், என்னம்மா மருமனை பார்க்க வந்தீங்களா? அம்மா இவர் அட்மிட் ஆயிருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல ராமு, ஐயா பக்கத்து ரூம்ல தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். அப்படியா? அவருக்கு என்ன? வேற என்ன, எல்லாம் நம்ம பிரபாவால வந்ததுதான். சொத்துல பங்கு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருந்தா, அதை படிச்சதும் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இங்கதான் அட்மிட் பண்ணிருக்கோம். இன்னும் 2 நாள்ல ஆபரேஷன் பண்ண டாக்டர் சொல்லியிருக்காரு. ராமு, அவருக்கு என்ன உடம்புக்கு? அவருக்கு ஒண்ணு இல்ல, வெறும் வயிற்று தான். உள்ள வாங்கம்மா, வாங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. எப்படி இருக்கீங்க? இருக்கேம்மா. ஆமா, பிரபா எங்க? வந்துடுவா. ஏன் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? எங்கேயாவது ஊர் சுத்திக்கிட்டு இருப்பா. அவளுக்கு வேண்டியதெல்லாம் ஊர் சுத்தறதுக்கு ஒரு காரும், செலவுக்கு கொஞ்சம் பணமும் தான். ஐயா பார்க்கலாமா? வாங்க. வரேன் தம்பி. சரிம்மா. வாங்க. ஓ, ராமுவா, எப்படி சார் இருக்கீங்க? பரவாயில்ல, பெட்டர். உன் பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நீ ரொம்ப நல்லாவே செய்வ. உன்னோட தன்னம்பிக்கையில எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை உண்டு. ஆமா, நீ எங்க இந்த பக்கம்? அம்மா சொன்னாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. என்னால நம்பவே முடியல. என்ன செய்யறது, வயசாகிட்டே இருக்குல்ல. வாழ்க்கையோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு இந்த நெஞ்சுக்கு வலிமை குறைஞ்சுக்கிட்டே வருது. போதா குறைக்கு என் பொண்ணே இதுல ஏறி விதிக்கிறா. உங்க நல்ல மனசுக்கு சீக்கிரமே குணமாயிடுங்க. தைரியமா இருங்க. நான் வரேன். ஓகே. ஆமா, நீங்க போயிருந்த? இல்லைங்க, சும்மா கொஞ்சம் வெளியே போய் காத்தோட்டமா நின்னுட்டு இருந்தேன். ராமு தம்பி வந்தாரு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். குட் பாய்.
நல்ல பையன். கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அங்க ஒருத்தன் நிக்கிறானே, அவன் என்ன ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காண்டி. இன்னும் 2 நாள்ல லவ் லெட்டர் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். நீ இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்க. எவனும் உனக்கு லவ் லெட்டர் கொடுத்த மாதிரி தெரியல. எவனாவது பரிதாபப்பட்டு கொடுத்தா தான் உண்டு. என்ன விஜி ரொம்ப சைலண்டா வர? சூர்யா பத்தி நினைப்பா? சச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ சொல்லலைன்னாலும் முகந்தான் காட்டி கொடுக்குதே. ஏ விஜி, அங்க பாடி உன் சூர்யா. அவ யாரையும் நிமிர்ந்து பார்க்க மாட்டாடி. ஏ விஜி, ஏன் நீ இப்படி கோச்சிட்டு போற? என்ன அவசரம்? சீக்கிரம் வாங்கப்பா, உஷா காயத்ரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் எதுக்கு? இல்ல அவங்க ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வரேன்னாங்க. ஓ ஸ்பெஷல் கிளாஸா? சூர்யான்னு நினைச்சு பாத்தியா? இல்ல யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஓஹோ. நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்டி. இந்த பஸ் வேற லேட்டா வரும். என்ன பண்றதுன்னு தெரியல. இந்தாங்க கிருஷ்ணா மருந்து. எதுக்காக இவ்வளவு எமோஷனல் ஆவறீங்க? நாதி இல்லாதவன் நான். என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. நீங்க மட்டும் ஏன் எனக்காக இவ்வளவு சிரமப்படணும்? நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். ஐயோ என்ன கிருஷ்ணா இது? இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க. கிருஷ்ணா, இவரை பாத்துக்கிற அட்டெண்டர் யாரு? ஏம்மா என்ன விஷயம்? சீஃப் டாக்டர் உடனே வர சொன்னாரு. நீ இவனை பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல நீங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். இல்லம்மா நீ இவனை பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல நீங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். சொன்ன கிழமை நான் 2 பேருமே போயிட்டு வாங்க. அன்னைக்கு பண்ண முட்டாள்தனமான காரியத்தை மறுபடியும் பண்ண மாட்டேன். போயிட்டு வாங்க. சரி நீ வா. அடடே வாங்க சார். மேடம் சார், மிஸ்டர் கிருஷ்ணாவோட எக்ஸ்ரே செக் பண்ண. சரிங்க. எக்ஸசிவ் ட்ரிங்கிங்னால அவர் குடல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன பண்ண டாக்டர்? அது ஒரு ஆபரேஷன் செஞ்சா சரியாயிடும். ஓ, அதுக்கு எவ்வளவு செலவாகும்? சார் ஏற்கனவே ஒரு கண்டிஷன் பேடா இருக்கு. ஆ. நம்ம ரொம்ப லேட் பண்ணா அவர் உயிருக்கே கூட ஆபத்தா வரலாம். ஓ, ஆபரேஷன் பண்றதுக்கு எப்படியும் 1 லட்சம் கூட செலவாகலாம். என்ன சொல்றீங்க? சிவா ஃபோன் ஆன் பண்ணிக்கலாமா? அண்ணா இங்க வாங்க. அவுட் ஆஃப் ஆர்டர் போர்ட் போட்டுருக்குல, படிக்க தெரியாதா? அவுட் ஆஃப் ஆர்டர் சூர்யா தானே போட்டிருக்கு. ஃபோன் ஆன் போடலையே. இங்க ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர், சூர்யாவும் அவுட் ஆஃப் ஆர்டர். ஃபோன் பண்ண முடியாது போ. அவுட் ஆஃப் ஆர்டர்னு சொல்றீங்க, ஃபோன் ரிங் ஆகுது. இன்கமிங் மட்டும் தான் வேலை செய்யும், அவுட் கோயிங் வேலை செய்யல. ஒரு துளி காதல் மாதிரி. ஹலோ சார், அந்த 46ஆம் நம்பர் வீட்ல இருந்து அந்த அனிதாங்களை கொஞ்சம் கூப்பிட முடியுமா டவுன் சார்? நம்பர். சார் அந்த 46ஆம் நம்பர். யோ பையா போன. வீட்டு நம்பருக்கும் டெலிஃபோன் நம்பருக்கும் வித்தியாசம் தெரியல, வந்துட்டான் கழுத்து இருக்கிறதுக்கு. ச்சே, இன்னும் நீங்க போலியா? வாங்க. சீக்கிரம் ஃபோனை ரிப்பேர் பண்ணுங்கப்பா. ஃபோன் இல்லாம கையை உடைஞ்ச மாதிரி இருக்கு.
இங்க ஒருத்தர் போன்னால இதயமே உடைஞ்சு போச்சு. உங்களுக்கு கை உடைஞ்சு போச்சுன்னு பெருசா ஃபீல் பண்றீங்களா? போங்கண்ணே. அண்ணா தண்ணி அதிகமா ஊத்தாதீங்க, வேற அடிக்கல போகுது. சுமாரா விஜய் காக்காக்க தானே நீங்க இதெல்லாம் செய்றீங்க. அண்ணே செடி இருக்கிற வரைக்கும் பூ பூத்தோடு தானே இருக்கும். அதே மாதிரி உங்க மனுஷி இருக்கிற வரைக்கும் விஜய்க்கு இருந்துட்டு தானே நான் இருக்கோம். செருப்பால் அடிப்பேன் போடா. என்ன சூர்யா, செடியில பூலாம் பூக்குதா? புது புது பொண்ணுங்களா வந்து ஸ்நேகம் பிடிக்குதா? நம்ம ராசி எப்படி இன்னொரு தொட்டி கொண்டு வந்து வைக்கவா? எனக்கு கோவம் வரதுக்குள்ள ஒழுங்கா ஓடுற, இல்ல சாவடிச்சிடும். ஓடுறா. சூர்யா ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? போன் அவுட் ஆஃப் ஆர்டர், இங்க பண்ண முடியாது. போ, வேற இடத்துல பண்ணிக்க போ. ஏன் இப்படி எரிஞ்சு விழுகிற? கொஞ்சம் மரியாதையை தான் பேச. இப்ப நான் உனக்கு மரியாதை வேற கொடுக்கணுமா? ஆமா, நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன். ஒரு நாளாவது நீ அவசியத்துக்கு பண்ணிருக்கியா? எல்லாம் வெட்டி பேச்சு. நீ சொல்லிட்டு தான் என் போனே அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடுச்சு. நீ கடல போடுறதுக்கு என் போன் தான் கிடைச்சதா உனக்கு? அவசியத்துக்கு தான் போன் அவுட் அடிக்கிறது இல்லப்ப. மூஞ்ச பாரு, பெரிய ஃபோன் வச்சிருக்கானா. டேய், டெலிபோன் இருந்தா தானே போன் பண்ண வருவானுங்க. சிவா, என்னக்கா சாப்பிட்டியா? சாப்பிடல. சரி. விஜய், காலேஜ்ல ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா? பிராக்டிகல்ஸ் இருக்கு. எது கேக்குற? சும்மாதான். கொலம்பஸ் விட்டாச்சு லீவு. ஹலோ, நான் இன்னும் டயலே பண்ணல, அதுக்குள்ள ஹலோ சத்தம் கேக்குது. ஹலோ அங்கல்ல, இங்க பாருங்க. போட பாத்தீங்களா? இல்ல, கொஞ்சம் பாருங்க. அவுட் ஆஃப் ஆர்டர் சூர்யா. நீங்க தானே அவுட் ஆஃப் ஆர்டர், ஆனா போன்ல டயல் டோன் வருதே. நீங்க சொல்லிதான் என் போன்ல டயல் டோன் வருதுன்னு எனக்கு தெரியணுமா? ஆமா, ஏதோ ஏத்தாப்புல வீட்டுல இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ண அலோவ் பண்ணா டெய்லி இதே சாக்கா வச்சுட்டு மணிக்கணக்கா ஃபோன் பண்ணி பேசுற. இன்கமிங் கால் வரணும் உனக்கு அறிவில்ல? ஃபோனை வச்சுட்டு போ. ஹலோ, இங்க வாங்க. முதல்ல தான் வருவீங்க, நம்பரை கொடுத்து டயல் பண்ணி கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களா வரீங்க, பெர்மிஷன் கேட்டு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிங்க. இப்பெல்லாம் நீங்களா வந்து ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எங்கெல்லாம் மனுஷனா தெரியலையா? இது பப்ளிக் ஃபோன் தானே? பப்ளிக் ஃபோன் தான், ஆனா கடை பிரைவேட் கடை. போன மாசம் பில் எவ்வளவு தெரியுமா? 2000 ரூபாய். நீயே கட்டுற, நான் தானே கட்டுறேன். ஏய், சும்மா பேசாத. இது சும்மாவா? அதான் உங்ககிட்ட எல்லாம் அளவோட வச்சுக்கணும். கொஞ்சம் அதிகமா போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஹலோ, இங்க வா. அழுமுச்சு மாதிரி போவாத. கடைசி போன் இதான், பண்ணிட்டு போ. உன் போன் ஒண்ணு எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்கோ. ஹலோ, நீ போன் பண்ணலன்னு யாரும் இங்க வருத்தப்படலப்ப. பெரிய போன் இவங்கிட்ட தான் இருக்க நினைப்பு. என்னடி ஃபோன் பண்ணியா? போமா, இனிமே ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ண, கடைக்கு ஃபோன் பண்ணன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஏன், என்னாச்சு? அந்த சூர்யா இனிமே இங்க ஃபோனே பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டான். அவங்கிட்ட நீ ஏதாவது வம்பு பண்ணிப்ப, பார்த்து அனுசரிச்சுட்டு போனோம். அந்த பழக்கம் தான் உங்ககிட்ட கிடையாது. நீயே அனுசரிச்சு போ, அது ஒண்ணு எனக்கு தேவையில்லை. இனிமே ஃபோன் பண்ணணும்னா உன் செல்ல பொண்ணு விஜய் இருக்காளே, அவளை அனுப்பு. ஏய் குண்டச்சி, எதுக்கடி என் பேர் எடுக்கிற? உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ உள்ள போ. இருக்கட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். சரி சரி, கோச்சுக்காத. என்ன நடந்தது? நான் எப்ப பண்ணலும் என்ன விழுந்து விழுந்து கவனிப்பால, இப்போ என்ன போனே தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டா. யார் மேலயும் இருக்கிற கோபத்தை என் மேல காட்டுறான். விஜய், குளிக்கலையா? போயிட்டு இருக்கேன். கீதா, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம். ஐ, அப்ப ஜாலி. என்னம்மா, உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? நீயும் இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் போட்டுருமா? ஆமா. என்னம்மா, எனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொன்னா கூட டீச்சரை கேட்டு நீ லாஸ்ட் பெஞ்ச்ல படுத்துக்கோன்னு சொல்வியே. கொட்ட கொட்ட மழை பெஞ்சா கூட ரெயின் கோட் வாங்கி தரேன் சொல்லி காலேஜ்க்கு அனுப்புவ. நியூஸ் பேப்பர்ல நாளைக்கு லீவுன்னு சொன்னா கூட நீ எதுக்கும் ஒரு வாட்டி ஸ்கூல் போய் பார்த்துட்டு வந்துடுன்னு சொல்வியே. என்னாச்சு? கிருஷ்ணாவுக்கு சீரியஸா இருக்கு.
ஆபரேஷன் முன்னாடி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா, நான் வரல. ஐயோ உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரதா நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேனே. சத்தியமா? யாருக்கு? கிருஷ்ணாவுக்கு தான். கிருஷ்ணாவை நீ எப்ப பார்த்த? இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது சத்தியம் பண்ணி கொடுத்தேன். என்னம்மா அவர் ரத்தமா வாந்தி எடுக்கும் போது நீ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டியா? வாழ்க கிருஷ்ணா. நீ சும்மாரு. விஜய் சீக்கிரமா ரெடி ஆகும். மா எனக்கு இன்னைக்கு பிராக்டிகல்ஸ் இருக்குமா, என்னால் வர முடியாது. என்னடி கிளம்பும் போதே நான் வரமாட்டேன்னு சொல்லி அவசரமா பேசிட்டு இருக்கேன். முதல்ல புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், போய் போட்டுட்டு வா. இப்ப புது ட்ரெஸ் எதுக்கு? நம்ம பேஷண்ட் தானே பார்க்க போறோம். நாம என்ன அங்க போய் ஒப்பாரிய வைக்க போறோம்? 4 வார்த்தை ஆறுதலா பேச போறோம். நீங்க 2 பேரும் சின்ன பசங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தா என்ன? ச்சே. விஜய் அப்படியே சமையல் ரெடி பண்ணி சாப்பாடு எடுத்துட்டு வந்துரு. சாப்பாடா? அது எதுக்கு? உன் கையால சமைச்சு எடுத்துட்டு வரத நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேனே. என்னம்மா யாருக்கோ தப்பா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு கடைசியில ஏன் உயிரை வாங்குற? இப்ப சொல்றது செய்ய போறே இல்லையா? போ போய் செய்ய. அந்த ஜன்னல் திறந்துருக்கு, அப்புறம் என்ன திட்டாத. சரி அம்மா நான் இந்த ஸ்கூல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுமா? சீக்கிரமா மாத்திக்கிட்டு வாடி. இந்த ஜன்னல் வேற. சாரதா, சாரதா. என்னம்மா? நாங்க கிருஷ்ணாவை பார்க்க போறோம். அப்படியா? கஞ்சி கொடுத்து விடுறேன். சரி. விஜய் சீக்கிரமா வாமா. சரிம்மா. என்னங்க? போயிட்டு வரோம். சரிம்மா. விஜய் நாங்க வாசல்ல நிக்கிறோம், வந்துரு. இதோ வந்துடுறேன். சீக்கிரம் போங்கடி. அதான் வந்துட்டோம்லம்மா, ஏன் அவசரப்படுத்துற? சரி சரி போங்க. ஹலோ மேடம், ரூம் நம்பர் 203 இருந்து பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்களா? கொஞ்சம் லைன்ல இருங்க, பார்த்து சொல்றேன். ஏய் யார் நீ? ஏன் அழற? அம்மா கடிச்சிட்டான் அம்மா. ஐயோ என்னமாச்சு? கடிச்சிட்டான். ஏய் ஏன் அப்படி பண்ண? ஓகே சாரிம்மா, தெரியாம பண்ணிட்டாமா. ஏய் எதுக்குடி உனக்கு இதெல்லாம் தேவையில்லாம? அப்புறம் கிருஷ்ணாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம இன்னொருத்தரை பார்க்க போறோம். யாரும்மா அந்த இன்னொருத்தர்? அவரே உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு. அப்பாவோட ஃப்ரெண்டா? என்னது இது புதுசா இருக்கு? வழக்கமா நீ எந்த ஆம்பளை கிட்டயும் பேசாத. முதல்ல அவரை பார்க்கணும். வா. வாமா. கீதா வா. விஜி வா. வாங்க இப்படி வாங்க. ஓ நீங்க தான் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டா? அப்பாவோட ஃப்ரெண்டா? யார் சொன்னா? எங்க அம்மா சொன்னாங்க. ஓ, எங்க அப்பாவை உங்களுக்கு ரொம்ப நாளா தெரியுமா? ஆமாம்மா, ரொம்ப பழக்கம், ரொம்ப ரொம்ப பழக்கம். அவனை பார்த்தா என்ன பார்க்க வேண்டாம், என்ன பார்த்தா அவனை பார்க்க வேண்டாம். நான் இருக்கிற இடத்துல அவன் இருப்பான், அவன் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். அப்போ எங்க அப்பாவோட போட்டோ உங்ககிட்ட இருக்கா? நான் இதுவரை எங்க அப்பாவை பார்த்ததே இல்ல. இருந்தா நீங்க கொடுக்குறீங்களா? நீ உங்க அப்பாவை பார்த்ததே இல்லையா? அவன் போட்டோ போட்டோ இல்லையம்மா. நான் என் முகத்தை கண்ணாடியில பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவனை பார்க்குற மாதிரி இருக்கும். கண்ணாடியா? கண்ணாடின்னா அந்த கண்ணாடி கருப்பு கருப்பு கண்ணாடி இல்ல, கூலிங் கிளாஸ். உங்க அப்பாவுக்கு கருப்பு கண்ணாடினா ஒரே பைத்தியம். போற இடத்துல விதவிதமா வாங்குவான். அதுல ஒண்ணு என்கிட்ட கூட இருக்கு.
அப்போ எனக்கு அது கொடுக்குறீங்களா? என்ன மிஸ்டர் மகாலிங்கம் கூட்ட சேர்த்து பேசிட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு சார். நல்லா தூங்குனீங்களா? எப்ப எந்திரிச்சீங்க? இது என்னது நியூஸ் பேப்பர்? பட்ஜெட் சார். ஐயோ, நீங்க பட்ஜெட் படிக்கவே கூடாது. வேணும்னா ஒண்ணு செய்யுங்க, காமிக்ஸ் படிங்க. டாக்டர் என்கிட்ட இருக்கு, நான் வேணா தட்டுமா? யாரு இது? உங்க ரெண்டாவது பொண்ணா? என் டாக்டர் மாதிரி தான். ஐ மீன் என் ஃப்ரெண்டோட டாக்டர். சரி, ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப பேசாதீங்க. ஓகே சார். விஜி இங்க வாமா. நல்லா படிக்கிறியா? நீங்க 2 பேரும் இன்னும் நல்லா படிச்சு நிறைய மார்க்கெல்லாம் வாங்கி மேல் மேல படிச்சு பேர் எடுக்கணும். உங்க அம்மா சொல்ற பேச்சு கேட்டு நல்ல பிள்ளைகளா இருக்கணும். சரி விஜி, அந்த கேரியரை கொடுமா. இது என்ன? விஜி சமைச்சது, நீங்க சாப்பிடணும். சமைக்க கூட ஆரம்பிச்சிட்டியா? குட் கேர்ள். தேங்க்யூ. அப்போ நாங்க போயிட்டு வரோம். இவ்வளவு சீக்கிரமா? ஓகே ஓகே ரைட். வரோம். ஓகே பாய். பை. உடம்ப பாத்துக்கங்க. நான் வரேன். இப்போ சந்தோஷம் தானே? என்னங்க என்னங்க, எழுந்துச்சு பல்லு விளக்குங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரமாச்சு. என்ன போ மா, ஃப்ளாஸ்க் கொடுங்கம்மா, பால் வாங்கிட்டு வந்தேன். ஏண்டா பத்மா, எனக்கு இந்த ரூமை பார்த்தாலே ஏதோ தூக்கு தண்டனை கைதியை ஜெயில போட்ட மாதிரி இருக்கு. என்ன அவனுக்கு தூக்கு தண்டனை, எனக்கு ஆபரேஷன், அதான் வித்தியாசம். என்னங்க நீங்க காலையிலே என்ன அவசரம் பிடிச்ச மாதிரி எதையோ பேசிட்டு இருக்கீங்களே. பத்மா, ஒருவேளை இந்த ஆபரேஷன் ஃபெயில் ஆகி எனக்கு எதாவது ஆயிருச்சுன்னா மனசுல நம்ம தைரியமா இருக்கணும். என்ன இத பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, எனக்கு நல்லா தெரியும். என்ன மிஸ்டர் மகாலிங்கம், நல்லா தூங்குனீங்களா? தூங்கினேன் சார். குட். டாக்டர் பொய் சொல்றா டாக்டர். ராத்திரி பூரா இப்படி அப்படிமா புரண்டு படுத்துட்டு இருந்தாரு. காலையில தான் தூங்க ஆரம்பிச்சாரு. ஏன் சார் அவங்கள முறைக்கிறீங்க? உங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க. சார், உங்களுக்கு ஆபரேஷன் பயம் வந்துருச்சு. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஆபரேஷனால உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா அந்த கோவம் இருக்கே, வெரி டேஞ்சரஸ். தேங்க்யூ ஃபார் த டயக்னோசிஸ். ஆமா டாக்டர், எப்போ என்னோட ஆபரேஷன் ஏற்பாடுலாம் நடந்திருக்கா? இதோ சார், கூடிய சீக்கிரத்துல. ஆபரேஷனுக்கு முன்னால உங்களுக்கு 2 யூனிட் பிளட் கொடுக்கணும். அதுவும் உங்க குரூப் இருக்கே, பி நெகட்டிவ், வெரி வெரி ரேர் குரூப். நான் பிளட் பேங்க்லாம் சொல்லியிருக்கேன், அவங்களும் ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீன் டைம் மேடம், உங்க பிளட் ரிலேஷன் யாரா இருந்தா சொல்லுங்களேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னங்க, நம்ம பிரபா பிளட் குரூப் கூட பி நெகட்டிவ் தானங்க. பிரபாவா? யார் சார் அது? எங்க பொண்ணு டாக்டர். வெரி குட், ரொம்ப நல்லதா போச்சு. மேடம், உடனே வர சொல்லுங்க, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஃபர்கெட் இட் டாக்டர். நோ வே. என் பொண்ணு ரத்தம் கொடுத்தா நான் பிழைக்கணும்னா நான் சாகிறதே மேல். ஏன் சார், உங்க பிளட் அவங்க உடம்புல ஓடுது, அவங்க பிளட் உங்க உடம்புல ஓடக்கூடாதா? உங்களுக்கு பேக்ரவுண்ட் தெரியாதனால இப்படி பேசுறீங்க டாக்டர். எனக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்ததே அந்த பெண்ணால தான். எனிவே ஃபர்கெட் இட். வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க, கிடைச்சா வெல் அண்ட் குட், இல்லைன்னா என்ன விதியை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, டோன்ட் கெட் எமோஷனல். உங்களுக்கு என்ன, அவங்க பிளட் வேணாம் அவ்வளவுதானே. நான் ஏற்பாடு பண்றேன், டெலிவிஷன்ல அட்வர்டைஸ் பண்ணியாவது ஏற்பாடு பண்றேன். ஆனா நீங்க எமோஷனல் ஆகக்கூடாது மேடம். சார் கொஞ்சம் எமோஷனல் ஆகாம பாத்துக்கோங்க மேடம். சரி டாக்டர். டேக் கேர் சார். ஓகே சார். ஹாய் வனஜா. ஹாய், எப்படி இருக்க? ஃபைன். எனக்கு பேஜர் மெசேஜ் வந்தது, பி நெகட்டிவ் பிளட் வேணும்னு. உங்கள யாருக்காவது? எங்கள யாருக்குமே பி நெகட்டிவ் கிடையாது. நம்ம கிளப் தலைவிட்ட போய் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. சரி,
ஏ வீணா, நம்ம பிரபாக்கு கூட பி நெகட்டிவ் பிளட் தான், அவகிட்ட கேட்டு பாரு. அப்படியா? ஓகே தேங்க்ஸ். ஏய் பிரபா, அவசரமா ஒரு பேஷண்ட்டுக்கு பி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. உன்னோடது பி நெகட்டிவ் தானே? ஆமா. அப்படியா? நீ டொனேட் பண்றியா? அதுல எல்லாம் எனக்கு இஷ்டம் இல்ல. ஓகே மாடி இருமா, அவசரப்படாத, அது கிடக்குது. ஆமா, இந்த ரத்தம் யாருக்கு போய் சேரும்? யாருக்கு வேணாலும் டொனேட் பண்ணலாம். அம்மாடி கொஞ்சம் இருமா. பாப்பா, உனக்கு இருக்கிறது ரொம்ப ரேர் பெட் குரூப். இது ஏதோ பெரிய விஐபிக்கு தான் போதும்னு நினைக்கிறேன். யாரு கண்டா? மந்திரிக்கு போதோ, இல்ல ஜனாதிபதிக்கு போதோ, இல்ல பெரிய ஃபைனான்ஸ் பார்ட்டிக்கு போதோ, யாருக்கு தெரியும்? ரத்தம் கொடுத்தவன் பொழைச்சிக்கிட்டான்னு வச்சுக்க, தனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்துறவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கூப்பிட்டு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ இஷ்டப்பட்டு தரலாம். இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கணும் பாப்பா. வீணா, அம்மாடி நான் பிளட் டொனேட் பண்றேன். அப்படியா? எஸ், நீ சொல்றதுக்காக தான் நான் இதை செய்றேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே பை. அப்பா எப்படி இருக்காருப்பா? நான் சொல்ற மாதிரி தான் டைட்டில் எடுத்துட்டு இருக்காரு. ஆமா ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ என்னன்னு சார். கேளுங்க. எஸ் மேடம். அர்ஜென்ட்டா பி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பிளட் பேங்க் எங்கன்னு? நேரா போய் லெஃப்ட்ல திரும்பி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போங்க. பிளட் பேங்க் அங்க இருக்கு. ஓகே, தேங்க் யூ சார். வாங்க. பி நெகட்டிவ் பிளட் குரூப் கேட்டிருந்தீங்களா? டொனேட் பண்ண வந்திருக்கேன். தேங்க் யூ. உட்காருங்க. ஹலோ, நான் பிளட் பேங்க்ல இருந்து குமரேசன் பேசுறேன் சார். சொல்லுங்க. நீங்க பி நெகட்டிவ் பிளட் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா. பிளட் டோனர் வந்திருக்காங்க. நான் எல்லாத்தையும் இங்க ரெடி பண்ணி அனுப்புறேன். நீங்க அந்த பேஷண்ட்டை ஆபரேஷன் தயார் பண்ணுங்க சார். ஓகே குமரேசா. வச்சிட்டுங்களா? சரி. மேடம், இதுக்கு முன்னாடி நீங்க பிளட் டொனேட் பண்ணிருக்கீங்களா? இல்ல. ஆஹா. சமீபத்துல ஏதாவது மலேரியா, ஜாண்டிஸ் அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல. எதுவும் இல்ல. மேடம், நீங்க அந்த பக்கம் பாருங்களேன். சார் உள்ள போவாதீங்க சார். போயா, பாப்பா ரத்தம் கொடுக்குறது என்னைய விட மாட்டியா? பாப்பா கிட்ட சொல்லி ரத்தம் தரவா நான் சொல்லுவேன். போயா, பெரிய இவன். டாக்டர் பாத்தியா? பிளட் கிடைச்சதா? இல்லைங்க, உங்க பிளட் குரூப் எங்கேயுமே கிடைக்கலையா. அதான் நான் அப்பவே சொன்னேன்ல பிரபா கிட்ட. என்ன சார், டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டீங்களா? அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல், எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கேன். அங்கே ஆப்ரேஷன் தான் பண்ணுறதை காணும். பிளட் இல்லைங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிளட் வந்துருச்சு. என்னமா சொல்றேன்? ஆமா சார், கீழே டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அந்த புண்ணியமா? தெரியல சார், டாக்டர் ஆபரேஷனுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உட்காருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. பேஜர் வந்திருக்குன்னு சொன்ன உடனேயே பிளட் கொடுக்க வந்திருக்கே, ரியலி அப்ரிஷியேட். இதுல அப்ரிஷியேட் பண்றதுக்கு என்ன இருக்கு? அந்த குரூப்புங்கிறனால தான் கொடுத்தேன். அப்ப கூட நீ உன் உடம்பு விஷயத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்க. ரேர் பிளட்ங்கிறனால பொலிட் ஆகாம பாத்துக்க. ஓகே.
எந்தவித பிரச்சனையும் இல்லாம அவருக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியணும். அவர் பூரணமா குணமடையணும். பழைய மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும். நான் உங்ககிட்ட இதைத்தான் வேண்டிக்கிறேன். என்னுடைய வேண்டுதல் பலிக்கணும். நல்லபடியா அவர் வீடு திரும்பினா உனக்கு பொங்கல் வச்சு படைக்கிறேன். ஆபரேஷன் நல்லபடியா முடியணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.